ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது ஏரியாவுக்கு வந்திருக்கோம். நான் ஃபஸ்ட் டைமாக வரேன். நாமக்கலுக்கு பக்கத்தில் மோகனூர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் மேட்ச் நடத்துகிறான்னா, நாமக்கல் கர்ணான்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் மேட்ச் நடத்துகிறாரு. 30,000 டோர்னமெண்ட்டு இங்கே நம்மளை கூப்பிட்ருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ நம்மளை கூப்பிட்டதுக்கு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சசி மெமோரியல் வெர்சஸ் வாங்கல். இவங்க 2 பேருக்கும் வந்து ஃப்ரீ குவார்ட்டர். அதாவது இந்த மேட்ச் ஜெயிச்சா தான் அவங்க அடுத்த மேட்ச் குவார்ட்டர் ஃபைனலுக்கு போவாங்க. இது ரொம்ப முக்கியமான மேட்ச். அதனால் இந்த மேட்ச் வந்து நல்லாயிருக்கும். இந்த மேட்ச்சுக்கான ஓவர் பார்த்திங்கன்னா 4. டாஸை வின் பண்ண சசி மெமோரியல் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் ஃபுல்லாக என்ன பால் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வரைக்கும் பாருங்கள், ரெட் கலர் நிவ்யா குரு 2 கலந்த மாதிரி இருக்குது. செம்ம ஹார்டாக இருக்குங்க பால். இந்த பால்லாம் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன், பேட்டெல்லாம் தாங்கவே தாங்காது. இந்த சைடு ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி பால் தான் யூஸ் பண்ணுவாங்க. கல் மாதிரி இருக்குது பந்து. குரு பாலை தாண்டி இருக்கும் போல இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் மேட்டு. நல்லாயிருக்கு. அன்னி வேணால் இல்லாமல் சூப்பராக இருக்குது. பிச்சு நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். 6 லைன் தான் வேறு லெவலு. கரெக்டாக 60 மீட்டர் இருக்கும். தோல தெரியுது பாருங்கள், அதுதான் 6 லைனு. எல்லா சைடுமே ஈவனாக அதே மாதிரி இருக்குது. ஃபுல் கிரவுண்டு. கிரவுண்டு நல்லா இருக்குது. பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஜேசிபிலாம் விட்டு நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல் கிரவுண்டு. பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி அமையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சசி மெமோரியல் ஃபீல்டிங், வாங்கல் பேட்டிங். இந்த 4 ஓவர் மேட்ச்சில் பவர் பிளே ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு கார்த்தி வந்திருக்காரு, ஃபஸ்ட் பால் போட்டிருக்காரு. செகண்ட் பால் நேருக்கு நேராக நல்ல ஷாட். அவுட்ஃபீல்டு வந்து நேற்று ஈவினிங் வந்து லைட்டாக மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ரொம்ப ஹைட்டாக போய் விழுந்துச்சு அப்படின்னா வந்து ட்ராவல் ஆகாது. ஷார்ப்பாக போனால் மட்டும்தான் நல்லா வேகமாக ட்ராவல் ஆகும். தேர்ட் ஒன் லீடிங் வச்சு சான்ஸ் ஃபார் நல்ல ஃபீல்டிங் இருந்தால் பிச்சுக்கிட்டு போயிருக்கும் பின்னாடி. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். சரியான அடி, சரியான பந்து, கரெக்டான இடத்துல போட்டிருக்காரு. சிங்கிள். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 4. விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாமல் நல்ல ஸ்டார்ட். நல்ல பால். பெரிய அவுட்ஃபீல்டு. 2 ரன் ஈஸியாக ஓடலாம். சிங்கிள். டேவிட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல. 4 வைடுக்கு அப்புறம் இப்போ அடுத்த பால் போட போகிறாரு. கிரேட் பால். நல்லா கரெக்டாக உள்ளே போட்டார். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 2 ரன்கள். ஷாட். சரியா பல்ல. ஹைட்டு போயிருக்கு, ஆனால் டிஸ்டன்ஸ் போகல. 2. ஃபீல்டர் அங்கே நிப்பாட்டிருக்காங்க கரெக்டாக. சிங்கிள். மேட்ச்மேனை பாருங்க எவ்வளோ ஸ்டெம்ப் போட்டு நிற்கிறாருன்னு. கிரேட் ஏக்கருங்க. பா, தரமான ஏக்கர். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 15. விக்கெட் எது லாஸ் பண்ணாமல். ஷாட். குட் ஷாட். சரியான ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார். கையில் பட்டு, ஃபீல்டர் கையில் பட்டு அங்கே 6. நல்ல ஷாட். நல்ல 6. லைன் நல்ல தூரமாக இருந்தாலும் நல்லா போகுதுங்க பந்து. 6 ஹிட் மாதிரி இருக்குது பந்து. குட் ஷாட். லெக் ஸ்டம்பில் சான்ஸ் ஃபார். லவ்லி டேக்கன். நல்லா மாட்டிக்கிட்டார் இந்த டைம். விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா சந்தோஷ். குட் ஷாட். சரியா பல்ல. நேருக்கு நேராக போயிருக்கு. ஃபீல்டர் கையில் நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். கிரேட்டுங்க. சூப்பர் டெலிவரி. நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 25. 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போகிறதுக்கு நீ போலரா பாலு. லோ ஃபுல் டாஸ். யாக்கரா விழுந்திருக்கு. பெரிய அவுட் ஃபீல்டு. 2 ரன் அசால்ட்டாக ஓடலாங்க. அசால்ட்டாக 2 ரன் ஓடி இருக்காங்க. குட் டெலிவரி. டாட் பால். கிரேட் யார்கர்.
சரியான ஹைட்டுங்க. ஓ கேட்ச் ட்ராப் சிங்கிள். குட் ஷாட்டுங்க, சரியான ஷாட்டுங்க. இப்போ ஹைட்டு போனதை விட பந்து சரியான லாங் போயிருக்குங்க. சரியான அடிங்க. சந்தோஷ் பேட்லேருந்து பெரிய 6 கடைசி டயத்தில் தேவையான டயத்தில் அடிச்சிருக்காரு. ஷாட் மறுபடியும் எட்ஜு. லவ்லி டேக்கன். கேட்ச் அவுட் என்ற முறையில் பேட்ஸ்மேன் வெளியேறுகிறார். 4 ரன்கள் 35 எடுத்தால் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 34. 35 டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. 4 ஓவருக்கு 35ங்கிறது இந்த கிரவுண்டில் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா அவுட்ஃபீல்டும் பெருசு. ரொம்ப ரொம்ப கரெக்டாக அடித்தா மட்டும்தான் 6 போகும். பார்த்துருப்பீங்க 2 6 எவ்வளோ கஷ்டப்பட்டு அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் செகண்ட் இன்னிங் சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓவர் போகிறதுக்கு கோகுல், ஸ்ட்ரைக்கில் பாலு. 35 ரன்னு டார்கெட்டு. அந்த 35 ரன்னை சேஸ் பண்ணுறதுக்கு அர்ஜுனும் பாலும் இறங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலை சிங்கிள் ஆடிருக்காங்க. நல்ல ஸ்டார்ட்டு. ஆஃப் ஸ்டம்பில் ஏறி ஆடினா 2வது பாக்ஸுக்குள்ளே போணுச்சுன்னா ஒயிடு கிடையாது. அதனால் போன பால் டாட் பால். கிரேட்டுங்க. ஐயோ கீப்பர் பிடிச்சிருந்தாருன்னா டாட் பாலு. பைஸில் ஒரு ரன்னு. டாட் பால். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 6 விக்கெட் லாஸ் பண்ணாமல் நல்ல ஸ்டார்ட்டு. பால் நம்பர் 2 பாஸ் பால். ஃபீல்டர் கையில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிருக்காங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. ஃபஸ்ட்டு பவுண்டரி வந்திருக்கு சக்தி மெமோரியல் அன்னைக்கு. ஷாட், குட் ஷாட். வந்த திசையிலே நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். ஷாட். சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பு. லவ்லி டேக்கன். விக்கெட். ஃபர்ஸ்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. என்ற முறையில் பேட்ஸ்மேன் வெளியேறுகிறார். ஷாட் சரியான அடிங்க. கேப்பில் போயிருக்கு. சரியான அடி. இறங்கின உடனே டீமுக்காக பவுண்டரி. லாங் ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட வந்து 4 ரன்கள். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 15. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 12 பந்துகளுக்கு 20 ரன். இன்னும் கரெக்டாக 12 பாலுக்கு 20 ரன் அடிக்கணும். தேர்ட் ஓவர் போகிறதுக்கு நியூ பாலராக மூர்த்தி. 12 பாலுக்கு கரெக்டாக 20 ரன் அடிக்கணும். கிரேட் யார் கட்டுறீங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப் ஸ்டம்பில் க்ளீனாக போட்டிருக்காரு. சான்ஸ் ஃபார் சிங்கிள். லாங் ஆன் திசையில் அடிக்கப்பட்ட தியாகு பேட்டிங் எண்டில். எட்ஜி. நியூ பேட்ஸ்மேனா விஜய். ஷாட் நேருக்கு நேர். நல்ல ஷாட். சான்ஸ் ஃபார் 6. நியூ பேட்ஸ்மேனா விஜய் வந்து நேருக்கு நேராக ஒரு ஒத்துனாரு. அது எட்ஜி. நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். ஷாட்டுங்க. குட் ஷாட்டுங்க. சான்ஸ் ஃபார் 6. சரியான அடி. 29 ரன்கள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 29. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இன்னும் 6 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். 2 6 அடிச்சு மேட்சை தலங்கீழ புரட்டி போட்டாங்க 2 பேட்ஸ்மேனும். அதை தடுக்கும் பட்சத்தில் வாங்கல் அணி வெற்றி பெறலாம். கரெக்டாக 6 பாலுக்கு 6 அடிக்கணும். அந்த 6 பாலை போகிறதுக்கு நியூ பாலர் கார்த்தி. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு அகலப்பந்து. 5க்கு 5. அகைன் ஒரு வைடு. மீண்டும் அகலப்பந்து. சாரி டியர். 6க்கு 5 இருந்துச்சுன்னா 5க்கு 5ன்னு சொல்லிட்டு 2 பாலுமே வைடு போட்டிருக்காங்க. 6 பாலுக்கு இன்னும் 4 ரன் அடிக்கணும் கரெக்டாக. 6க்கு 4. அகைன் ஒரு வைடு. மீண்டும் அகலப்பந்து. பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கார்த்திக் வைடு. இன்னும் 6 பாலுக்கு கரெக்டாக 3 ரன் அடிக்கணும். செவனில் 6 பால் போகிறதுக்கு நியூ பாலர் 3 ரன் தான் அடிக்கணும். ஷாட். குட் ஷாட்.
சான்ஸ் ஃபார் லவ்லி டேக்கன் விக்கெட். சிறந்த ஒரு கேட்ச். 5 பாலுக்கு 3 ரன். ஐயோ ஃபீல்டு தலைக்கு மேலே போச்சுங்க. பிடிச்சிருந்த விக்கெட் சிங்கிள். 4க்கு 2. செல்லமாக தட்டியிருக்காரு கேப்பில். நல்ல ஷாட். கரெக்டாக தேவையான டயத்தில் இந்த மாதிரி தான் ஆடணும். கண்டபடி சுத்தாமல் தெளிவாக ஆடியிருக்காரு. இந்த மேட்சை சக்தி மெமோரியல் சசி மெமோரியல் இந்த மேட்சை வின் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு போயிருக்காங்க. மோகன் மீடியா சார்பாக 2 டீமுக்குமே வாழ்த்துக்கள். 2 டீமுமே நல்லா விளாண்டாங்க. ஒரு சின்ன ஒரு பவுலிங் இதால் இந்த மேட்சை லாஸ் பண்ணிட்டாங்க. வாங்கல் அவங்களுக்கு ஹார்ட் லக். பரவாயில்ல, அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கலாம், அடுத்த டோர்னமெண்ட்டில் பார்த்துக்கலாம். விடுங்க, நம்ம அடுத்த மேட்ச்சில் மீட் பண்ணுவோம் டியர்ஸ். பாய்.